வெல்கம் டு நீலாஸ் கிச்சன். நான் இப்போ மாம்பழம் அல்வா செய்ய போகிறேன். மாம்பழம் பெரிய மாம்பழமாக 2 எடுத்து வச்சுருக்கேன். தோல் சீவி கட் பண்ணியிருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு 3 ஸ்பூன், ஜீனி 200 கிராம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மாம்பழத்தை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுறேன். தண்ணி ஊற்றாமல் நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடுறேன். முந்திரி வறுத்து எடுத்துக்கலாம். எடுத்துடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். இரநூறு கிராம் ஜீனி போட்டாச்சு. ஒரு அரை டம்ளர் தண்ணி. நல்லா கொஞ்சம் திக்காகட்டும். ஜீனி நல்லா கரையட்டும். ஜீனி கரைஞ்சிருச்சு, திக்காயிருச்சு. இப்போ மாம்பழ பல்ப்பை போட்டுக்கலாம். நல்லா கரையட்டும். கரைச்சி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவரை இதையும் ஊற்றிக்கிறேன். கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு ஊற்றியாச்சு. முந்திரி பொரிச்ச நெய்யை ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி. கைவிடாமல் அப்படி கிளறிட்டே இருக்கலாம். நெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். இந்த நெய் போதும் நமக்கு. அப்படியே நம்ம கிளறிட்டு எடுத்துடலாம். ஒரு 1/4 மணி நேரம் அப்படி நம்ம கிளறினோம்னா கரெக்டாக இருக்கும். திக்காயிரும் அதுக்குள்ளார. இப்போ மாம்பழ சீசன் டைம், அதனால் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், திக்காயிடுச்சு. அல்வா மாதிரி வேணும்னா இப்படி சாப்பிட்லாம். கொஞ்சம் பீஸ் போட்டு எடுக்கணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருக்கலாம். அவ்வளோதான், பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். முந்திரி பருப்பு போட்டுக்கிறேன். இப்போ நான் இதை எடுத்துடுறேன். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, அல்வா ரெடி ஆயிடுச்சு. மாம்பழ அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.